மூன்றாவது முறையாக நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே மாபெரும் வெற்றி பெற்று 240 இடங்களுக்கு மேல் திரு நரேந்திர மோடி அவர்களின் தலைமையின் கீழ் வெற்றி பெற்றுள்ள பாரதிய ஜனதா கட்சியின் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நம் பாரத நாடு என்றுமே வளர்ச்சியின் பக்கம்தான் என்று நிரூபிக்க காரணமாக இருந்துள்ள அனைத்து மக்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அதே சமயம் தமிழகத்தை பொறுத்தவரை 2019ஆம் ஆண்டு 3.5% இருந்த பாஜகவின் வாக்குகள் இந்த தேர்தலிலே 11.5%, அதாவது 8% வளர்ச்சியை கண்டுள்ளது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. அது மட்டுமில்லாமல் மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட வாக்காளர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மிகுந்த கடுமையான சூழலிலே பணபலத்தையும் படைபலத்தையும் எதிர்த்து தனியாக நின்று போட்டியிட்டு, அதாவது திராவிட கட்சிகள் இல்லாமல் பாஜக இல்லை என்கின்ற ஒரு மாயையை உடைத்து இன்றைய தேதியிலே எந்த திராவிட கட்சியுடனும் கூட்டணி அமைக்காமல் சென்னையில் தென்சென்னையிலும் சரி மத்திய சென்னையிலும் சரி பாஜக மிகப்பெரிய வாக்கு சதவீதத்தை மத்திய சென்னையில் 24% வாக்குகளை பெற்று இரண்டாம் பெரிய கட்சியாக இந்த இடத்திலே நாங்கள் இடம் பிடித்திருக்கிறோம். சென்ற முறை 6% இருந்த இந்த வாக்குகள் தற்போது 24%, அதாவது 4 மடங்கு வளர்ச்சியை நாங்கள் இந்த பகுதியிலே கண்டுள்ளோம். நிச்சயமாக வாக்களித்த மக்களின் நம்பிக்கைக்கு பலமாக அவர்களோடு தோளோக தோள் நின்று நிச்சயமாக பார்த்தீங்கன்னா இந்த 4 மாதத்தில் மழை வரப்போகுது. மழை வந்தால் மறுபடியும் மக்கள் கஷ்டப்பட தான் போகிறாங்க. எத்தனை முறை மக்கள் திமுகவுக்கு வாக்களித்தாலும் திமுக திருந்த போவது கிடையாது. மழையில் மக்கள் கஷ்டப்பட தான் போகிறாங்க. வெறுமன பிரியாணி பாக்கெட்டோ அரிசி பொட்டலமோ கொடுத்து மக்களை ஏமாற்ற முயற்சி செய்வார்கள். ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு மேலே எல்லாத்துக்கும் ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் இருக்குது. அந்த காலகட்டத்தில் மக்கள் உணர்ந்து வரப்போகின்ற அடுத்த தேர்தலிலே நேற்று எங்கள் தலைவர் திரு அண்ணாமலை கூறியது போல் எங்கள் இலக்கு 2026 தமிழகத்தையும் தமிழக மக்களை மீட்டெடுக்க வேண்டும். அதற்கான வேலைகளை இறங்கி இன்று முதல் களத்திலே பணியாற்றி அனைத்து இடங்களிலுமே, குறிப்பாக மத்திய சென்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் 22, 24, 27% என்று வாக்குகள் பெற்றுள்ளோம். இதை நிச்சயமாக 40% மேல் உயர்த்தி தமிழகத்தில் மிகப்பெரிய சக்தியாக மாறி தமிழகத்தை மீட்டெடுப்போம், சென்னையை மீட்டெடுப்போம் என்கின்ற நம்பிக்கையை மக்களுக்கு அளிக்கிறோம். என்ன வழக்குக்காக ஆஜராயிருக்கீங்க சார்? வழக்குடைய விவரம் என்ன வழக்கு? தேர்தல் சமயத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தை கைவந்த கலை எதிர்கட்சி வேட்பாளர்கள் மீது பழி சுமத்துவது, கேஸ் போட்டு அலக்கடிப்பது, பொய்களை பரப்புவது, இன்னும் சொல்லப்போனால் தமிழகத்திலே 40 இடங்களை திமுக வென்றது பொய்களின் மூலமாக, புரட்டுகள் மூலமாக, சோசியல் மீடியா மூலமாக மக்களிடம் பொய்களை பரப்பி இல்லாததெல்லாம் கூறிதான் இத்தனை இடங்களை கைப்பற்றியுள்ளார்கள். அதே போல் இந்த ஹிந்து நியூஸ் பேப்பரில் வந்த ஒரு ஆர்டிக்கலை ஷேர் செய்ததற்காக ஒரு வழக்கினை திமுகவின் விளையாட்டணி செயலாளர் திரு தயாநிதி மாறன் வழக்கு தொடுத்துள்ளார்கள். அதற்காக ஆஜராக இன்று எக்மோர் நீதிமன்றத்துக்கு வருகை தந்துள்ளேன். எங்கள் பாஜகவை சார்ந்த வழக்கறிஞர்கள், தொண்டர்கள் அனைவரும் வந்திருந்தோம். நிச்சயமாக இதை சட்ட ரீதியாக சந்தித்து இதற்கான விடையை நிச்சயமாக இந்த வழக்கிலும் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்கின்ற நம்பிக்கை எனக்கு. வழக்கு என்னைக்கு விசாரணைக்கு வருது? 2ஆம் தேதி, ஜூலை 2ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு வர உள்ளது.